ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்க போவாங்க, ஸ்ட்ரெயினை பற்றி வந்து பார்க்க போவாங்க. ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி இருக்குது, இதுதான் வந்து ஹியூமனோட மனசுன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ஷேப்லேயே வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து வருது. எமோஷன்ஸ் மீன்ஸ் வந்து நம்ம டைமில் வந்து படிக்கணும்னா நிறையா ஃபோர்ஸ் வந்து வருது, சரிங்களா? நிறையா ஃபோர்ஸ் வந்து வருது. அந்த ஃபோர்ஸ்னால் வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளே வந்து ஏதோ ரியாக்ஷன் வந்து நடக்குது. அந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், சரிங்களா? இந்த ரியாக்ஷன்னால் வந்து இந்த பாடி வந்து என்ன தெரியுமாங்க ஆகுது, ஏதோ ஷேப்பாக வந்து மாறுது. இப்போ இது வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து ஏதோ ஷேப்பாக வந்து மாறுது. நான் ஏன் வந்து ஹார்ட்டு மனசு அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லுவேன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நார்மலாக வந்து டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம வந்து ஹார்ட்டு மனசு அந்த மாதிரி இது வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து லவ்வர்ஸ்குள்ளே வந்து பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிற பேரில் வந்து வச்சுக்கலாம். அதனால் வரக்கூடிய பிரேக்கப் இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு பொருள் மேலே வந்து லோடு ஆக்ட் ஆனதுனாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது இதானதுனாலோ அந்த பொருளில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனு அதை பற்றி வந்து படிக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, சரிங்களா? இது அந்த பொருளுக்கு பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படுவதனால அந்த பொருள் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸை வந்து அனுபவிக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு பேர் வந்து ஸ்ட்ரெயின், சரிங்களா? ஸோ வந்து இந்த 2 டைமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மெக்கானிக்கலில் வந்து எந்த இடத்துல ஃபோர்ஸு லோடு அப்படின்னு வந்து இது பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல இவங்களும் வந்துடுவாங்க, இவங்களும் வந்துடுவாங்க, சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து மேஜராக வந்து 5 வெரைட்டிஸ் வந்து எழுதியிருக்கேன். நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது, சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது, பேரிங் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது, டோர்ஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெயின்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நான் வந்து மேஜராக இருக்க 4 மட்டும் இது பண்ணியிருக்கேன். இது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் வந்து இங்கே வந்து பேசலை, சரிங்களா? நான் பேச போகிறது இந்த 3 பற்றி தான். ஸோ வந்து இதில் வந்து இந்த 5 பற்றி வந்து பார்ப்போம், சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்ப்போமா? நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நார்மலாக வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுங்களை வந்து யூஸ் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். இப்போது நார்மலாக வந்து ஒரு பொருளை வந்து என்னென்னலாம் பண்ணுவோம். ஒன்று வந்து பிடிச்சி இழுப்போம், இல்லாட்டினா வந்து பிடிச்சி தள்ளுவோம், சரிங்களா? அப்படி நார்மலாக நம்ம வந்து ஒரு பொருள் மேலே தரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்க எல்லாத்தையும் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நாமினல் ஸ்ட்ரெஸ்னு கூட வந்து சொல்லுவாங்க. இது வந்து எப்படி வந்து இதாகும்னா டைரெக்டாக அந்த பொருள் மேலே வந்து இதாகும், பர்பெண்டிகுலராக வந்து ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறமேட்டு வந்து ஆக்சியலாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து இதை வந்து சொல்லும்போதே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸ்னு வந்து சொல்லுவாங்க, ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்னு வந்து சொல்லுவாங்க. பர்பெண்டிகுலர் லோடிங்னு கூட வந்து சொல்லுவாங்க, ஆக்சியல் லோடிங்னு கூட வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து 2ஆக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து டென்சைலு, இன்னொன்று வந்து கம்ப்ரசிவ், சரிங்களா? இதை வந்து சிக்மா அப்படிங்கிற இதில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோடு ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், அந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து லோடை தந்து வெளியே பிடிச்சி இழுக்குவோம் அந்த பொருளை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மார்க்கரை வந்து எடுத்துக்கோங்களேன். இந்த மார்க்கரை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், 2 சைடு வந்து இப்படி வந்து பிடிச்சி இழுக்குவேன். இப்படி பிடிச்சி இழுக்கும்போது வந்து என்ன ஆகும், லோடு வந்து இப்படி வந்து ஆக்ட் ஆகும். அப்போ வந்து பொருள் வந்து டிஃபார்ம் ஆகிறது வந்து இப்படி வந்து டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த சைடு இருக்க இப்போ இப்படி சென்டரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா இந்த சைடு வந்துடும், அப்புறமேட்டு வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ வந்து இப்படி வந்து இதாகும், சரிங்களா? ஸோ வந்து லோடு வந்து நம்ம வந்து இப்படி தவ வந்து இது வந்து அப்படியே வந்து நீளமாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ வந்து பொருள் இருக்குன்னு வைங்களேன், அந்த பொருளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வெளிப்புறமாக வந்து ஃபோர்ஸ் தந்து லோடு தந்து வந்து அந்த பொருளை வந்து இழுக்குவோம். அப்படி இழுக்கும்போது அந்த பொருளில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிக்மா அப்படிங்கிற இதனால் வந்து இது பண்ணுவாங்க, லோடு பை ஏரியா, சரிங்களா? ஸோ வந்து லோடு வந்து பாசிட்டிவாக தான் வந்து நம்ம வந்து தவப்போம். அதே மாதிரி வந்து ஏரியா வந்து பெருசு தான் ஆகுது, சரிங்களா? இப்படி இருக்க ஏரியா வந்து இப்படி நீட்டமாக வந்து ஆகுது. அப்போ வந்து ஏரியா வந்து பெருசு தான் ஆகுது. ஸோ வந்து லோடும் பாசிட்டிவு, ஏரியாவும் பாசிட்டிவ், சரிங்களா? அப்போ வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வந்து வரும், P/A,
ஸோ வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு P/A அப்படிங்கிறதான் வந்து இதோட ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டைவர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு அதே மட்டும் இல்லாமல் பர்பெண்டிகுலராக வந்து ஆக்ட் ஆகும், ஆக்சியல் லோடிங்கில் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதோட அலகு யூனிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இல்லாட்டினா வந்து இதை வந்து மெகாபாஸ்கலில் வந்து அளவிடுவாங்க. சரிங்களா? ரெண்டுத்தையும் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். ஏரியா வந்து குறைய வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போது ஏரியா வந்து அதிகமாகிடுச்சுன்னா இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய பொருளில் வந்து 10 நியூட்டன் உள்ள வெயிட்டை வந்து ரெண்டு சைடும் பிடிச்சி இழுக்கிறதுக்கும், இதே வந்து இவ்வளோ பெரிய பொருளில் வந்து 10 நியூட்டன் உள்ள வெயிட்டை வந்து ரெண்டு சைடும் பிடிச்சி இழுக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்களே இது பண்ணி பாருங்களேன். இதில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதை தான் வந்து நான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், ஏரியா குறைஞ்சோன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஸோ வந்து இதுதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால் வந்து சேம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் மாதிரியே தான், ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதில் வந்து நம்ம வந்து லோடை வந்து வெளியே தந்தோம், வெளியே பிடிச்சி வந்து இழுத்தோம் மெட்டீரியலை. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போவோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளாவை வந்து தவப்போம். சரிங்களா? இங்கேயும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவப்போம். அப்படி தரும்போது வந்து என்ன ஆகும், இதில் வந்து எலக்னைட் வந்து ஆகும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாட்டன் வந்து ஆகும். ஸோ வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன நடக்கும்னா, இப்படி ஒரு பொருள் இருக்குங்களா, இந்த பொருளில் வந்து லோடு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோமா, லோடு அப்ளை பண்ணும்போது இந்த பொருள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாட்டன் ஆகும். ஏன்னா நம்ம டென்சைலில் வந்து என்ன பண்ணணும், லோடை வந்து வெளிப்புறமாக வந்து ஆக்ட் பண்ணி வந்தோம். அதாவது இந்த பொருளில் வந்து பிடிச்சி இழுக்குவமாக வேணும் லோடை வந்து நம்ம டென்சைலில் வந்து இது பண்ணி வந்தோம். கம்பர்சிவில் உள்புறமாக அதை வச்சு அழுத்துவமாகவேன லோடை வந்து இது பண்ணி வந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு களிமண் இருக்குன்னு வைங்களேன், அந்த களிமண்ணை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சு அழுத்துவீங்க, கம்பர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், அமுங்கும். அப்படி அமுங்குவதனால வந்து என்ன ஆகும்னா ஏரியா வந்து குறையும். சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் இது வந்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஏரியா குறையும். அப்போது என்னாகும், லோடு ஏரியா இங்கே ஒரு மைனஸ் வந்து வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து டென்சைல் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவான வேல்யூ, கம்பர்சிவ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவான வேல்யூ. இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து எப்படி எழுதலாம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் P/A. மற்றபடி இது வந்து டென்சைல்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான். இது வந்து டைரக்ட் லோடு பர்பெண்டிகுலராக வந்து இதாகும். இதை வந்து ஆக்சியல் லோடு அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. எல்லாமே வந்து டென்சைல்ஸ்க்கு சொன்ன மாதிரியே தான். இதில் வந்து என்னன்னா அமுங்குவதனால ஏரியா மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும், அதனால ஃபார்முலாலோ மைனஸ் ஆகும். இதை மட்டும் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கம்பர்சிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ்ஸு. சியர் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னென்னா, இப்போ இது எல்லாமே வந்து பெர்பெண்டிகுலராக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் சியரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆக்ட் ஆகும்னா அந்த பாடியோட லெவல்லையே வந்து ஆக்ட் ஆகும். அதை வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். சியர் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்படி ஒரு பாடி இருக்குன்னு வைங்களேன், இந்த பாடிக்கு நான் வந்து என்ன பண்ண போவேன்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இல்லாமல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்ப்பேன். சரிங்களா? இதனால வந்து என்னாகும், நான் வந்து இங்கே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாடி வந்து இருக்குது, நான் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸை தரேன் அப்படின்னா இந்த ஏரியா எதுவுமே ஆகாது. ஏன்னா நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது மட்டும் என்னாகும், இப்படி வந்து மாறிடும். ஸோ வந்து இப்படி வந்து சேஞ்ச் ஆகிடும். அங்கே லோடு தந்தோம்னா வந்து என்னாகும், ஒன்று இப்படி செப்பையாகும், இல்லாட்டினா வந்து நீட்டமாகிடும். இங்கே வந்து என்ன ஆகிடும்னா நம்ம வந்து எந்த இதில் வந்து லோடை வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த ஏரியா மட்டும் வந்து வேக்ட் ஆகும். இப்போ நான் இது ஃபுல்லாக வந்து இது பண்ணேன்னா இது ஃபுல்லாக வந்து வேக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அங்கே வந்து பெர்பெண்டிகுலராக ஆக்சியலாக இது மட்டும் தான் வந்து பண்ணியிருப்போம். இங்கே வந்து அந்த பாடியோட இதிலே வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? சேவ் பண்ணிட்டு போகுது. சேவ்னால் வந்து என்ன, இப்போ நம்ம கிளாஸை வச்சு சேவ் பண்ணுறது அப்படிம்பாங்கல்ல, தட் மீன்ஸ் வந்து பாடி வந்து அதோட இதோட இதிலே வந்து தட்டிட்டு போகுது. சரிங்களா? இதனால வந்து என்ன ஆகும்னா பாடி வந்து கிழிஞ்சிடும்.
சியர் அப்படின்னா வந்து கிழிக்கிறது அந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்ல. ஸோ வந்து பாடி வந்து ரெண்டாக வந்து கிழிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன்னு வைங்க, இங்கே மட்டும் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன்னா இது இப்படி ஆகும். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா இந்த ஏவி அப்படியே கட்டாயி வந்து விழுந்துடும். ஸோ வந்து அதை தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சிம்பிளாக வந்து இது பண்ணுவாங்கன்னா டவ் அப்படிங்கிற இதை வந்து இது பண்ணுவாங்க. மேலே வந்து நம்ம வந்து சிக்மா வந்து யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து டவ் அப்படிங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டவுங்கிற சிம்பிளில் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஃபார்முலா வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணுவாங்கன்னா அதே தான், டவ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏ. சரிங்களா, லோட் பை ஏ தான் வந்து நம்ம வந்து தவப்போம். ஆனால் இதோட இது வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா வந்து பேவலலா இல்லாட்டினா வந்து டேஞ்சன்சியலாக வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, அதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதுலேயும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து லோடு தவம் ஃபோர்ஸு தவம்ல, இந்த லோடு ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸில் வந்து உட்கானவனா வேல்யூ வந்து பாசிட்டிவில் வந்து இருக்கும். அதே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து உட்கானவனா வேல்யூ வந்து நெகட்டிவில் வந்து இருக்கும். இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேவிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, சம் புக்ஸில் வந்து இப்படி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து வராது. ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து மறந்துடலாம். பேவிங் ஸ்ட்ரெஸ்னு மட்டுமே வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோமே. பேவிங் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லாமல் வந்துட்டேன், இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து டேவேஜ் ஸ்ட்ரெஸ் தான். சரிங்களா, பேவிங் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி அடுத்து பார்ப்போம். பேவிங் ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு வுட்டு இருக்குது இல்லாட்டினா ஒரு தகவம் இருக்குது. இந்த தகவத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு போல்ட்டு வந்து போடுவேன். இந்த போல்ட்டை வந்து நான் வந்து போடும்போது வந்து என்னாகும், இந்த ஏரியாவெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அனுபவிக்கும். இதை நான் தூவ வந்து இந்த ஏரியா வந்து டைட்டன் ஆகும். இதனால வந்து ஒரு கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும். இந்த கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பேவிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஃபார்முலா வந்து இருக்குது. அதே தான், சிக்மா இஸ் ஈக்குவல் டு கம்பல்சிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கன்னா நம்ம வந்து சிக்மா போட்டிருக்கோம், லோட் பை ஏவியா. ஆனால் மக்களே, ஏவியாங்கிறது இந்த ஃபுல் ஏவியா இல்லை மக்களே. இந்த போல்ட்டு இது பண்ணி வைக்க பார்த்தீங்களா, இந்த ஏரியா மட்டும்தான். ஏவியான்னு வந்து நம்ம இந்த ஃபுல் ஏவியாவை எடுத்துக்க போகிறது இல்லைங்களா. ஸோ வந்து ஏவியானா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஏவியா. சரிங்களா, இந்த ஏவியாவோட ஃபார்முலா வந்து இதுதான். இதை தூக்கிட்டு போய் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி பை இதுதான். சரிங்களா, இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கம்பல்சிவ் லோடாக இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே வந்து என்ன வேல்யூ வரும், மைனஸ் வேல்யூ வந்து வரும். ஏன் இது கம்பல்சிவ் லோடு, இப்போ நம்ம வந்து கீழே வந்து என்ன பண்ணுவோம், நெட்டு போட்டுவோம், மேலே வந்து போல்ட்டு வந்து போட்டுவோம். இதை வந்து எப்படி பண்ணுவோம், இங்கே பாருங்கள், நெட் இப்படி இருக்குமா, போல்ட்டு இருக்குமா, கீழே வந்து நெட்டு வந்து போட்டுவோமா. ஸோ வந்து என்ன ஆகிடும், இது வந்து கம்பஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஏரியா வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ இங்கே வந்து மைனஸ் வேல்யூ வந்து வரும். இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து கழட்டும் போது அப்படின்னா வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும். அது வேறு விஷயம். கழட்டுனா வந்து அந்தளவு ஒன்ஸு மெட்டீரியல்ஸ் வந்து டிஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து திருப்பி வந்து அதோட பழைய பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டம். போல்ட்டு போட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக அதோட பழைய பொசிஷனுக்கு வந்து வராது. அந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃபார்மான இது வந்து இருக்கும். டிஃபார்மேஷனை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்ஆர்பி ஜெய், எஸ்எஸ்சி ஜெயியில் இல்லாத கொஷின்ஸ் இல்லாத பேப்பரை வந்து பார்க்கவே முடியாது. சரிங்களா, ஸோ வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து சிக்மா பி தான் வந்து யூஸ் பண்ண போவோம். அதனால தான் வந்து எனக்கு வந்து அதுக்கு வந்து சிக்மா பி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்துருந்தது. ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால் ஒரு பீம் இருக்குது. அந்த பீமை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை பீம் வந்து தனியாக இப்படி 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ வந்து பீமை வந்து இது பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், லோடு வந்து தரேங்க. சரிங்களா, நான் வந்து இப்படி பீமை எடுத்துக்குவேன். நீங்கள் வந்து எப்படி எடுத்துட்டிங்கனாலும் சரி, நான் பீமை வந்து ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்குவேன். சரிங்களா, லோடு வந்து தரேன். லோடு தரும்போது இந்த பீம் வந்து என்னங்க ஆகும்,
இப்படி இருந்த பீமு இப்படி ஆகும். சரிங்களா? சடனாக இதாகாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளையும். இப்படி வளையும் போது என்னாகும், இங்கே பாருங்கள், இப்படி வளையுதா, வளையும் போது இந்த ஏரியாவில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இதாகும், இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இதாகும். ரைட்டு தானே? இந்த ஏரியாவில் என்ன ஸ்ட்ரெஸ் வந்து இதாகும்னா, இங்கே வந்து இதெல்லாம் வெளியே போகும், ஏன்னா விரிவடையுது. இப்படி வந்து இதாகுதா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து வெளியே போகுது. அப்போ வந்து விரிவடையுதுன்னா வந்து என்ன ஆகும், டென்சைல் வந்து இதாகுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஏன்னா டென்சைல்னால் வந்து வெளியே தானே லோடு அப்ளை பண்ண போவோம். ஸோ வந்து டென்சைல் வந்து இதாகுதுன்னு அர்த்தம். இங்கே எல்லாம் வந்து உள்நோக்கி வந்து வருதா, உள்நோக்கி வந்து வரும்போது இது வந்து என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ வந்து கீழே வந்து கம்ப்ரஷன் நடக்கும், மேலே வந்து டென்சைல் நடக்கும். நீங்கள் லோடை வந்து எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு, நீங்கள் வந்து லோடை வந்து இப்படி மேல் நோக்கி வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இப்படி இதாகும். அப்போ வந்து நீங்கள் வந்து லோடை வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்க பொறுத்து வந்து ஒரு சைடு வந்து டென்சைல் இதாகும், இன்னொரு இதில் வந்து கம்ப்ரஷன் வந்து இதாகும். ஸோ வந்து இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே நடக்கும். ஒன்று வந்து கம்ப்ரஷனும் இதாகும், இன்னொன்று வந்து டென்சைலும் வந்து இதாகும். சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து எம்ஏ ஒய் டிவைடட் பை ஐ. இந்த ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நான் அடிக்கடி சொல்கிறதுனா இதை பற்றி வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து பார்ப்போம், ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. கண்டிப்பாக வந்து முடிச்சிட்டேன்னா அதோட லிங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ வந்து ஐங்கிறது வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட். இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிவனில் வந்து தந்துவாங்க. ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட். ஒய்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஒன்று இருக்கும் மக்களே. சரிங்களா? இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து இது வந்து எந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஒய். இதே வந்து மேக்ஸிமம் பெண்டிங்கை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒய் வந்து சி ஆகிடும். நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து இந்த பெண்டிங் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸில் வந்து பெண்டிங் மீன்ஸ் வந்து அந்த லோடு வந்து நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒய்யே. மேக்ஸிமம் பெண்டிங் இது பண்ணோம்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து சி அப்படின்னு வந்து இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து எம்ஒய் டிவைடட் பை ஐ. சரிங்களா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்சி டிவைடட் பை ஐ. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சியும் ஒய்யும் வந்து சேம் தான். என்னன்னா இந்த டிஸ்டன்ஸு எங்கே லோடு அப்ளை பண்ணியிருக்கோமோ அதில் வந்து அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸில் வந்து பெண்டே நடக்காத மக்களே. அது வந்து அப்படியே ஸ்டாண்ட் பையாக தான் வந்து இருக்கும். அப்படி ஆக்சிஸ் வந்து எல்லா பீம்லேயுமே இருக்கும். அந்த ஆக்சிஸை தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஆக்சிஸில் வந்து இந்த லோடு அப்ளை பண்ணியிருக்க ஏரியா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சியும் ஒய்யும் வந்து இது பண்ணுது. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்க்கு, இப்போ ஒரு கம்பி இருக்குன்னா அந்த கம்பியை வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக வந்து நம்ம வந்து வளைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்கல்ல. அதாவது எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்தால் வந்து வளையும், எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் பெண்டிங் வந்து நடக்கும், இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் இந்த ஒய்ஐயும் சிஐயும் வச்சு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பெண்ட் ஆகும்போது உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அடுத்து வந்து டார்சனல் ஸ்ட்ரெஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க மக்களே. இப்போ இந்த மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம். அதாவது வந்து முறுக்குன்னு வைங்களேன். இப்படி முறுக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் வந்து உண்டாகும், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா டார்சனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி ஒரு சாஃப்ட் இருக்குது. இந்த சாஃப்ட்டில் வந்து ரொட்டேட்டிங் வந்து நடக்குது. சரிங்களா? ரொட்டேட் நடக்கும்போது இது வந்து எப்படி ஆகும்னா இப்படி வந்து முறுக்கிட்டே வந்து போவோம். முறுக்கிட்டே வந்து இங்கே வந்து இதாகும். இப்படி தானே நடக்கும். இந்த படத்துலேயே வந்து கட்டையை பிடிச்சி முறுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த சென்டரில் வந்து இந்த டோர்சனல் இது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து இருக்கும். வெளியே வர வந்து இதோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே வரும். அவுட் சைடில் வந்து மேக்ஸிமமாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து நடுவில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இதாகாது. வெளியே இருக்க லேயரில் வந்து ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் வந்து ஆக்ட் ஆகும். அதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க.
டென்சைலோ கம்ப்ரசிவோ அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து வேலை செய்யாது. சியர் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் வந்து வேலை செய்யும். ஏன்னா சியர்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிழிக்குவது அப்படின்னு இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே வந்து முழுகும்போது வந்து அந்த லேயர் வந்து அப்படியே கிழிஞ்சிக்கிட்டே வரும் பார்த்தீங்களா, அதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து டவு இஸ் ஈக்குவல் டு டவு டி இஸ் ஈக்குவல் டு வந்து டி ஆறு டிவைடட் பை ஜே. ஜேங்கிறது வந்து போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை பற்றி வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம். டி அப்படிங்கிறது வந்து டார்க்கு. ஆறுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து டிஸ்டன்ஸு. இது வந்து ரேடியஸில் வந்து வரும். சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வந்து இவ்வளோதான் மக்களே ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயினை பற்றி வந்து படிப்போம். ஸ்ட்ரெயினில் வந்து 4 டைப் இருக்குது. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை பற்றி நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ வந்து லாங்கிடியூஷனல் ஸ்ட்ரெயின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினை வந்து நம்ம வந்து லாங்கிடியூஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒன்று வந்து லோடை வந்து வெளியே பிடிச்சி தந்து அதனால் வந்து டென்சைல் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின். அதனால வந்து பொருள் வந்து டிஃபார்ம் ஆகும். அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து சொல்லலாம். இல்லாட்டினா வந்து உள்ளார லோடை தந்து அதனால வந்து பொருள் வந்து இப்படி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினை வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த 2 ஸ்ட்ரெயினையும் வந்து சொல்லலாம். இதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடட் பை எல். அதாவது வந்து இந்த சேஞ்ச் ஆன லென்த்து டிவைடட் பை இதோட ஒரிஜினல் லென்த்து. இதை தான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்ட்ரெயின்னா வந்து என்னங்க, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த பொருள் வந்து ஒரு டிஃபார்ம் வந்து ஆகும். ஒன்று வந்து இப்படி ஆகும், இல்லாட்டினா வந்து இப்படி ஆகும், ஏதாவது இதில் வந்து ஆகும். அது அப்படி டிஃபார்ம் ஆகிறதுனால வரக்கூடிய இதை தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த டிஃபார்மான ஷேப்பை தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பந்து இருக்குது. இந்த பந்தை வந்து நம்ம வந்து இப்படி லோட் தந்து இது பண்ணோம்னா அந்த பந்து வந்து இப்படி வந்து ஆகிடும். சரிங்களா? இதை தான் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து திருப்பி வந்து அதோட ஓல்டு பொசிஷனுக்கு வரலாம், வராமல் கூட வந்து போகலாம். அது வந்து மெட்டீரியலோட தன்மையை பொறுத்து வந்து இருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து லாங்கிடியூஷனல் ஸ்ட்ரெயின்னா வந்து இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து லாங்கிடியூஷனல் ஸ்ட்ரெயின். இது வர எல்லா கண்டிஷன்ஸும் வந்து இதுக்கும் வந்து போகணும். இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் நார்மல் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் தான். ஆனால் வந்து அதோட சைடு டைமென்ஷன்ஸில் வந்து வேரியேஷன் வந்து நடக்கும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாலோட டயாமீட்டரில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். இல்லாட்டினா வந்து இந்த இதோட வித்தில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். வித்து மீன்ஸ் வந்து இப்போ வந்து இப்படி வந்து இது இருக்குன்னா இதில் வந்து வித்து வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து வெத்தில் வந்து சேஞ்சஸ் நடந்ததுன்னா லாங்கிடியூஷனல் ஸ்ட்ரெயினில் வந்து வரும். வித்தில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயினில் வந்து வரும். அதே மாதிரி டயாமீட்டர் இதெல்லாம் வந்து சைடு இது. சரிங்களா? ஸோ வந்து சைடு இதில் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டாங்கன்னா இதை வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 2 ஸ்ட்ரெயினையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்சான் ரேஷியோ மியூ. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெயின். சியர் ஸ்ட்ரெயின்னா என்னங்க, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சியர் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோமா, சியர் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பொருளில் வந்து ஷேப் சேஞ்ச் வந்து ஏற்படும். அப்படி ஷேப் சேஞ்ச் வந்து ஏற்படும்ல அந்த டிஃபார்மை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சியர் ஸ்ட்ரெயின் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா காமா அப்படிங்கிற இதில் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து காமா இஸ் ஈக்குவல் டு வந்து பை. இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இது வந்து ரேடியனில் வந்து சொல்லுவாங்க இந்த சியர் ஸ்ட்ரெயினுக்கான இது. இவ்வளோ தாங்க வந்து ஸ்ட்ரெயினோட வெரைட்டிஸ். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்.